நிலச்சரிவால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சிக்கியுள்ள 30 தமிழர்கள். சிதம்பரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் சிக்கி தவிப்பு. தமிழர்கள் 30 பேரும் பாதுகாப்பாக ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கடலூர் ஆட்சியர் தகவல். வானிலைக்கு ஏற்ற வகையில் இருந்தால் இன்றே மீட்டு தமிழகம் அனுப்பி வைக்கப்பட வாய்ப்பு. சென்னையில் இன்று 1500 விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதையொட்டி பலத்த பாதுகாப்பு. தேவைப்பட்டால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. அதிகார பகிர்வு குறித்த பேச்சை மீண்டும் பதிவிட்ட திருமாவளவன். 2 முறை நீக்கப்பட்ட நிலையில் 3வது முறையாக முழு வீடியோவும் பகிரப்பட்டுள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டை அரசியல் கணக்கு என சிலர் திசை திருப்ப முயல்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிமுகவை மாநாட்டிற்கு அழைத்தது தொடர்பான கேள்விக்கு திருமாவளவன் கருத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பதில். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் கூறியது தவறில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கருத்து. கூட்டணியை உருவாக்கி அவர்களின் பலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா என சுட்டிக்காட்டி விளக்கம். வேண்டப்பட்டவர்களை வேலையில் நியமனம் செய்து ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள்? பணி நியமன முறைகேடு வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோட்சே மீண்டும் கைது செய்துள்ளது சிபிஐ. ஏற்கனவே நிதி மோசடி வழக்கில் கைதான நிலையில் தற்போது கொலையில் சாட்சியங்களை கலைத்த புகாரில் கைது. கேரளா உட்பட உலகெங்கும் உள்ள மலையாளிகள் இன்று ஓணம் கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்று மகிழ தயாராகும் மக்கள். இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் ராகுல் காந்தி. ஹரியானா தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு கட்சி பேதமின்றி இறுதி மரியாதை செலுத்திய தலைவர்கள். மருத்துவ ஆராய்ச்சிக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உடல் தானமாக வழங்கப்பட்டது. இலங்கை உள்நாட்டுப் போரில் காணாமல் போனவர்கள் பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்க தனி ஆணையம். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உறுதி. ரூமேனியா, போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் கனமழையால் கடும் பாதிப்பு. 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி 4000 பேர் உயிரிழப்பு. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தொடரில் கடைசி லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா. ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாமல் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.